இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல நீ போய் மாப்பிள கூட நில்லு, அப்பதான் எல்லாம் சரியா இருக்கும். புரியுதா? சரி நீ போமா, நான் வரேன். என்ன பண்றாளோ? நானே ஆதியோட பொண்டாட்டி வருவாளான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க என்னடான்னா வந்து டார்ச்சர் பண்றாங்களே. ஷோ, இந்த அம்மாவு இந்த மாதிரி இடத்துல நின்னு காத்தோட்டமா ஒரு வெத்தலை பாக்க வாயில போட்டு மெல்றதே ஒரு தனி சுகம். ரசிச்சு ருசிச்சு ஆஹா. இவ இங்க தனியா நின்னுட்டு என்ன பண்றா இவளா? என்னம்மா ஒரே சோக்கா ரெடியா இருக்கிற ஹீரோயின் கணக்கா? சரோஜா, இங்க என்ன பண்ற? அந்த குடும்பத்தை கண்காணிச்சுட்டு தானே இருக்க. ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் அவங்கள வேலைக்காரங்களா மட்டும்தான் இங்க எல்லாருக்கும் தெரியணும். ஐயா, உன் கூட பெரிய பேஜாரா போச்சு. எப்ப பாரு சொன்னதையே தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி சொல்லிட்டே இருக்கிற ரிப்பீட்ல. தபார், என்கிட்ட ஒரு தபா சொல்லிட்டேல்ல, பிசிறு தட்டாம இந்த வேலையை முடிக்கிறது என் பொறுப்பு. என்ன இது கூட நான் சொல்லக்கூடாதா? ஏன் டென்ஷன் எனக்கு? அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடவே கூடாது. தபார், என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா சும்மா வந்து அந்த செக்கிங் வேலையெல்லாம் என்கிட்ட பார்க்க கூடாது. இதெல்லாம் எனக்கு வேலைக்கே ஆகாது. ஏதோ கை நீட்டி காசு வாங்கிட்டேன்னு நீ பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கிற. போ போ, வேலை எல்லாம் தானா நடக்கும். பேசினதே சும்மா சும்மா பேசிக்கினேன். என்ன கிழவி, எல்லாம் ரெடியா? ரெடி ஆயிட்டு இருக்கு. ஐயோ கிழவி, என்னது பள்ளி பாருங்க, ஸ்வீட்ல பள்ளி இருக்கு. இதெல்லாம் பார்க்க மாட்டியா? ச்சே, இனிமே இதை யாருமே சாப்பிடவே முடியாது. பல்லி விழுந்துருச்சா? என்ன உளற? பல்லி எப்படி விழுந்தது? என்ன சத்த, ஏதாவது பிரச்சனையா? ஸ்வீட்ல பள்ளி விழுந்துருச்சு. ஐயோ, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தது, இப்ப எப்படி வந்துச்சு? என்ன கேட்டா செஞ்சது நீங்க தானே, உங்களை தான் கேட்கணும். என்னையே திருப்பி கேள்வி கேக்குறீங்களா? எப்படி வந்துச்சு நீங்க தான் சொல்லணும். பாட்டி, எப்படி பாட்டி இதை மிஸ் பண்ணோம்? எப்படி இப்படி ஆச்சு? பாரதி, ஸ்வீட்டை நம்ம வெளியில எடுத்து கொட்டிடலாம். சீக்கிரமா வேற ரெடி பண்ணிடலாம். இது என்னடா புது பிரச்சனை? இப்பதான் வேலையெல்லாம் முடிய போகுது. ரெடி ஆகலான்னு பார்த்தா மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனை. கிழவி, இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்படிங்கிறதுக்குள்ள நம்மளால பண்ணிட முடியாதா? செய்யுங்க திரும்பி. அக்கா, என்ன பேசுறீங்க நீங்க? அது எப்படி இவ்ளோ சீக்கிரமா பண்ண முடியும்? இந்த ஸ்வீட் பண்றதுக்கே எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? இங்க பாருங்கக்கா, நீங்க சொல்ற மாதிரி சீக்கிரமால பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. இந்த ஸ்வீட்டை திரும்ப பண்ண முடியாதுக்கா. என்ன இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? பள்ளி விழுந்த ஸ்வீட்டை குடுக்க முடியுமா? அப்புறம் கெஸ்டுங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? நீங்க தான் பதில் சொல்லணும். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அப்புறம் நீங்களாச்சு அவங்களாச்சு, பிரச்சனை நீங்க தான் மாட்ட போறீங்க. பாரதி, ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இந்த சரோஜாக்கா 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். சரோஜாக்கா, இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், நீங்க விட்டுருங்க. அப்படியா சொல்ற? பாத்துக்கிறியா? ஏதோ அது இது பண்ண முடியாது, டைம் ஆகும்னு சொன்னியே, அதான் கேட்டேன். இல்லக்கா, நானே பாத்துக்கிறேன். சரி சரி, ஏதா ஹெல்ப் வேணும்னா அக்காவை கூப்பிடு, நான் வந்து ஹெல்ப் பண்றேன். சரியா? பாரதி, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? அவதான் நிலைமை தெரியாம கேக்குறானா, நீயும் அதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்ற? அதெல்லாம் பண்ணவே முடியாது. பாட்டி சொன்னா புரிஞ்சுக்கோங்க. பேசுறத விட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சோன்னா வேலை முடிஞ்சிடும். அதான பார்த்தேன். நீ எப்ப நாங்க சொன்ன பேச்ச கேட்ட? நீ சொல்றத மட்டும்தான் நாங்க கேட்கணும். லட்சுமி, இவகிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. வா, நாம ஆக வேண்டியதை பாப்போம். பாட்டி, அந்த ஸ்வீட்டை யாருக்கும் தெரியாம வெளியே டிஸ்போஸ் பண்ணுங்க ப்ளீஸ். தாங்கத்த. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்து.
கொஞ்சம் தண்ணி ஊத்தவா? லட்சுமி கொஞ்சமா ஊத்து போதும். பாரதி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆதி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே ரெடி ஆயிடும். அதை கேட்கல பாரதி. நீங்க இப்ப ரெடி பண்ண வரைக்கும் போதும். முதல்ல கிளம்பி போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க, நான் மட்டும் அங்க. இதுக்கு தான் பாரதி இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்றது. நீங்க தான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே. போதும் பாரதி. தம்பி, எல்லா வேலையும் முடிய போகுது. இப்ப விட்டுட்டு வந்தா நல்லவா இருக்கும். நீங்க போங்க, நாங்க முடிச்சிட்டு வந்துடுறோம். சரி, சொன்னா கேட்க மாட்டீங்க. மேடம், நீங்க எப்படி இங்க? அத நான் தான் உன்கிட்ட கேட்கணும் பாரதி. நான் உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்ல. அங்க இங்கன்னு சுத்தி ஆதி கல்யாணம் பண்ணிக்க போற அவரோட ஃபியான்சே வீட்டுக்கே வந்துட்டியா? என்ன பாரதி அப்படி பாக்குற? இல்ல, நான் உங்களை இப்பதான் இந்த வீட்ல முதல்ல பாக்குறேன். இவ்ளோ நாள் நீங்க வந்ததே இல்லையே. இன்னைக்கு ஆதியோட பர்த்டே, அதுக்கு தான் வந்திருக்கேன். பாரதி, ஒரு நிமிஷம் அங்க பாரு. ஆதி எவ்வளவு சந்தோஷமா அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு பாரு. ஆதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதுவும் ஆதி ஆசைப்பட்ட மாதிரியே. ஆதி சந்தோஷமா இருக்க நீ விட்டுறலாம்ல பாரதி. நான் உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்ல. நீ எதுக்காக ஆதி வாழ்க்கையில மறுபடியும் வந்து நிக்கிற? அவருக்கு கிடைச்சிருக்கிறது நல்ல வாழ்க்கையா இல்லையான்னு கண்டுபிடிக்க தானே நான் இங்க அவர் கூடவே இருக்கேன். என்ன பாரதி, ரொம்ப பலமா யோசிக்கிற போல. நீ எவ்வளவு யோசிச்சாலும் ஆதி உனக்கு திரும்ப கிடைக்க போறதில்ல. நீங்க நினைக்கிற மாதிரி ஆதியோட வாழ்க்கையில மறுபடியும் வரணும்னு நினைச்சு நான் இங்க வரல. ஆதியோட உயிருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது யாராலன்னு கண்டுபிடிக்க தான் நான் இங்க இருக்கேன். உண்மைதான் சொல்றேன். இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அவரை சுத்தி ஏதோ ஒரு தப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு.